الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أو كما قال عليه الصلاة والسلام. புனித ரபியுல் அவர்களுடைய மாதத்தை முன்னிட்டு நமது ஜாமியா இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் சார்பாக நடத்தப்படும் 14ஆம் ஆண்டு மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் 3வது நாளுடைய நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் நாசிர் ஹஜரத் அவர்களுக்கும் சக உட்கார்ந்துள்ளார்கள் நிர்வாக பெருமக்கள் மட்டுமல்ல மாணவ கண்மணிகள், நீடூர், நெய்வாசல், பாவங்கள் மட்டுமல்ல ஊர்வாசிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாமின் கணிக்கையாம் சனாத்தை கூடியவனான இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரபீஉல் மாதம் வந்து விட்டாலே திருமுங்கு செய்யலாம் திருநபியின் திருப்புகழ் பாடப்படுவதையும் நபியின் புனித வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் பேசப்படுவதையும் உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் முடிக்கப்படுவதை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கும் நபிக்கும் உண்டான தொடர்பு, நமக்கும் நாயகத்திற்கும் உண்டான அந்த ஒரு சிந்தனை இந்த ரபியுடைய 12 நாட்கள் மாத்திரம்தானா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. நாயகத்தின் சிந்தனைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் நாயகத்தை நினைவு கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ துன்மாவுடைய பயான்களை கேட்கிறோம். அந்த எல்லா பயான்களிலும் அண்ணலாருடைய அறிவுரையை முன்னிறுத்திதான் பயான் செய்யப்படுகிறது. துன்மாவுடைய பயான் அல்லாமல் எத்தனையோ பயான் மகிழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்கின்றோம். கைபேசியின் வாயிலாக எத்தனையோ பயான்களை கேட்கிறோம். அந்த எல்லா பயான்களிலும் நாயகத்தின் நினைவூட்டலோடு இல்லாமல் எந்த ஒரு பயானும் இருப்பது கிடையாது. நாம் தினமும் சாப்பிடும் போது கூட பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுகிறோம். இந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? யார் சொன்னதற்காக அந்த வார்த்தையை நாம் சாப்பிடும்போது பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் அங்கேயும் நாயகம் அவர்கள் தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் கழிக்க செல்லும் போதும் கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் கபாயிஸ். பள்ளிக்கு செல்லும் போது நபியுடைய நினைவு, வீட்டிற்கு நுழையும் போது நபியுடைய நினைவு, ஆடை அணிவது எப்படி, காவல் அணிவது எப்படி, நகம் அணிவது எப்படி, சற்று ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் தனது மனைவியோடு தனிமையில் சந்தோஷத்தை பகிர போகிறான் என்று சொன்னால் அங்கேயும் நாயகனுடைய வழிமுறை ஒழு செய்துவிட்டு பிஸ்மில்லாஹி ஜன்னீன ஷைத்தான் ஜன்னீன ஷைத்தான் அஸீமா ரஸகனா என்ற துஆவை ஓதும்படி நபி அவர்கள் கூறினார். ஒருவர் மனைவியோடு சந்தோஷத்தை பகிர்ந்து முடித்து விட்டார் என்று சொன்னால் சில மார்க்க அறிஞர்கள் இந்த அளவிற்கு சொல்லுவார்கள், இப்படி ஒரு மனநிலையான வாழ்க்கையை கொடுத்ததற்கான குளித்து முடித்து விட்டு அல்லாஹ்விற்கு 2 ரக்காத்துகள் நன்றி செலுத்தும் விதமாக சுக்ரியா நாங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் கூறுவார்கள். காரணம் என்ன தெரியுமா?
அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மனோ இச்சையை கொடுத்து அந்த இச்சையை எப்படி சரியான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி என்ற ஒரு கலாலான வழிமுறையை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். இன்று இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உலகம் ஓரளவுக்கு சீரான சிறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம் நமக்கு மத்தியில் இருப்பது என்று சொன்னால் உண்மையில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கு ஒரு மனிதனால் தன்னுடைய இச்சையை சரியான முறையில் தீர்த்து கொள்ள முடியாமல் போகிறதோ அல்லது எங்கு ஒருவனால் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் அசிங்கமான ஆபாசமான நிகழ்வுகள் அரங்கேறிக்கொண்டுதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நமது இந்தியாவில் மட்டும் 15 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் என்பதான ஆய்வு. ஆனால் சொல்லக்கூடிய செய்தி எதுவுமில்லை. ஒருவர் தனிமையிலே தனது மனைவியோடு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கேயும் நாயகனுடைய வழிமுறை திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது வளர்ந்து வாலிபனாகி வயோதிகத்தை அடைந்து மரணிக்கும் வரை என்ற மரணிக்க பிறகு கூட அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலியை எப்படி வைப்பது என்பது வரை வழிகாட்டியிருந்தார்கள். அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாயகத்தை நாம் வருடத்தில் 365 நாட்களும் நினைவு கொள்வதுதான் இருக்கிறோம். ஆனால் மற்ற நாட்களை போல அப்படியே சாதாரணமாக கடந்து சென்று விடாமல் நபி பிறந்த இந்த மாதத்தை ஒரு வாய்ப்பான பயன்படுத்தி நாயகத்தை பற்றி அதிகமாக பேசுவதும் நாயகத்தின் மீது புகழ் பார்த்துக் கொண்டும் இருக்கிறோம். சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம். நபி அவர்கள் மனித சப்பகத்தை யார் மத கலாச்சாரத்திற்கு ஒப்பான ஒரு செயலை செய்கிறார்களோ அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே. அதேபோல் மற்றொரு நசராணிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்களே. இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது யகூதிகளுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக செய்கிறது. இது சரியான தவறா என்ற ஒரு புது சந்தேகம் நம்பிக்கை இருக்கலாம். இருக்கிறது நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே சார்ந்து இருக்கிறது. இதே நபி அவர்களுடைய மாதம் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா மாகாணத்திற்கு செல்லுகிறார்கள். சில மாதங்களுக்கு மஹர்ரமுடைய மாதம் வருகிறது. நாமெல்லாம் கூட கடந்த மஹர்ரமிலே ஆஷராவுடைய நோன்பை நோக்கியிருப்போம். அப்போது நபி அவர்கள் அந்த யகூதியின் இடத்திலே நோன்பு நோட்டதற்கான காரணத்தை கேட்பார்கள். அப்போது அந்த யகூதிகள் சொல்லுவார்களா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்ற நாள் இந்த மஹர்ரமுடைய பத்து. எனவே அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த 10வது நாள் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள். அப்போது நபி சொன்ன வார்த்தை மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து கொண்டாட வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மூசாவிற்கு உங்களை விட நாங்கள் நெருக்கமானவர்கள், அதற்கு மிக கடுமையானவர்கள் நாங்கள் என்று சொல்லிவிட்டு நாயகன் சொன்ன வார்த்தை எளிதாக நாம் கவனிக்க வேண்டும். அந்த யகூதிகள் அந்த 10வது நாளிலே நோன்பு நோக்கிறார்கள். நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சஹாபாக்களிடத்தில் நபி அப்படி சொல்லவில்லை. மாறாக நபி சொன்ன வார்த்தை அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்கள், வரக்கூடிய வருடத்தை நீங்கள் 2 நாட்களாக நோன்பு நோக்குவது என்பதாக சொல்லுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக கூடுதலாக அவர்கள் சவல் சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறார்கள், நீங்கள் சவல் சாப்பிட்டு நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீஸினுடைய சரியான விளக்கம் என்னவென்று சொன்னால் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை மாற்றார்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றாதீர்கள் என்பதுதானே தவிர அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியே வெற்றி விடுங்கள் என்பது கிடையாது. சற்று சிந்தித்து பாருங்கள். மாற்றார்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொன்னால் அதில் மது, மாடு,
பேரை பூங்காட்டங்கள் நமது மாற்றம் இதுவெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த எல்லா செயல்களும் அங்கே அரங்கேறும். ஆனால் நபியுடைய பிறந்த தினத்தை நினைத்து நாம் நபியின் மீது அதிகமான செலவாட்டுக்களை கூறுகிறோம். நபியின் மீது மௌனம் செறிவுடன் ஓடுகிறோம். நாயகத்தின் வாழ்க்கை குறித்தும் நாயகத்தின் நற்பண்புகளை குறித்தும் நாமும் தெரிந்து கொண்டு நமது இளைய சமூகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம். ஒரே ஒரு காரியம் கூட இந்த மார்க்கத்திற்கு முரணான அரங்கேறுவதில்லை என்று நமக்குத்தான் தெரியும். குறிப்பிட்ட ஒரு நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் போராடி அதில் கிடைத்த வெற்றியை நினைத்து நோக்கமாக கொண்டாடுவதை நாயகன் ஆலோசித்தார்கள் என்று சொன்னால், நமது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பற்றி அல்லாஹ் கூறுவார், இந்த முஹம்மதை படைக்காவிட்டால் இந்த அகிலத்தையே படைத்திருக்க மாட்டேன். இந்த அகிலத்தாருக்கு ரஹ்மத்தான நபியை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சயீதுல் அன்பியா நபிகளுக்கெல்லாம் தலைவர் இந்த உம்மத்தை பெற்றது. இந்த உம்மத்திற்கான கண்ணியம், இந்த உம்மத்திற்கான அந்தஸ்து என்பதை நாம் எல்லாம் முதலில் விரும்பிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு நியமத்தல்லாமே அழைக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுவான். அதை எடுத்து அல்லாஹ் குர்ஆனில் இந்த மனிதனுக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறார் என்று சொல்லும் விதமாக, وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٌ وَالْبَحْرُ يَمُدُّهُ مِنْ بَعْدِهِ سَبْعَةُ أَبْحُرٍ مَا نَفِدَتْ كَلِمَاتُ اللَّهِ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை புறநாட்களான ஆக்கி, கடலில் உள்ள எல்லா நீரையும் மத்தியானமாக்கி, 7 வானங்களையும் காகிதமாக ஆக்கி, அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை எழுதினாலும் அல்லாஹ்வுடைய கடலில் இருக்கக்கூடிய மையெல்லாம் தீர்ந்து போவோம், அல்லாஹ்வுடைய நியமத்தை எழுதி முடிக்க முடியாது என்று சொல்லுவான். அல்லாஹ் முழுமை கோடான கோடி நியமத்துக்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துக்களை உயர்ந்த உன்னதமான ஒரு நியமத் என்று சொன்னால் அது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு எல்லா காரியத்திற்கும் வழிகாட்டியாய் துணைகின்றதும், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போவதும் நமது நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை புரிந்து கொள்வது மார்க்கத்திற்கு முதலான ஒரு காரியம் அல்ல. ஒன்றான விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி அனுபவர்களை நம்பியவர்கள் சொல்லுவதற்கு முன்பான அவர்கள் மதமையில் இருந்து கொண்டிருந்தார்களோ அதே போல் இன்றளவும் சிலர்கள் நாயகனுடைய கண்ணியம் புரியாமல் மதமையில் தான் நமது சமூகத்தில் சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தபால்காரருடைய அந்தஸ்தில் தான் நாயகம் இருக்கிறார்கள். எப்படி ஒரு தபால்காரர் கடிதத்தை வந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை தான் நாம் கவனிப்போமே தவிர அந்த தபால்காரரை கவனிக்க மாட்டோம். அதே போலதான் நாயகம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் தூதுவாக கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்ற வேண்டும். நபியை நாம் கொண்டாடக்கூடாது. நபிக்கு முதுகுத்துவம் கொடுக்கப்படாவிட்டால் நபியும் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த வரைக்கும் மதமையில் இருக்கக்கூடியவர் ஒன்று கொண்டு இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நபிக்கு ஒரு தபால்காரருடைய அடத்தை தான் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்கெல்லாம் தன்னை நினைவு கூறப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் நாயகனுடைய பெயரையும் சேர்த்தே கூறுகிறார்கள். வாழ்ந்து கொள்ளும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடித்தவுடன் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தொழுகையிலும் கூட நாயகத்தின் மீது செலவாக சொல்ல சொல்கிறார்கள். சஜிதாவே இல்லாத ஜனாதாவுடைய தொழுகை அதிலேயும் நாயகத்தின் மீது செலவாகும்.
குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே என்னுடைய பெயரோடு சேர்த்து நாயகத்தையும் சொல்கிறார். யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ, யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ, இன்னும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுவான் நாயகத்துடைய அந்தஸ்தை பற்றி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், ஈமான் கொண்டவர்களே, நபிக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்கு மத்தியில் பேசுவது போல சாதாரணமான முறையில் நபிக்கு முன்பு பேசாதீர்கள். அப்படி பேசினால் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு என்பதால் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், நாயகத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ்வே ஒரு உயர்வு கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எங்கேயுமே தைரியம் என்பது தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவில் இருந்து குறைந்தபட்ச அறிவை நபியுடைய கண்ணியத்தை சிந்திப்பதற்கு பயன்படுத்தியிருந்தால் நாயகத்தின் கண்ணியத்தை முழுமையாக விளங்கியிருப்பார்கள். அதற்கான நிச்சயமான நாம் தான் வேண்டும் என்பதாக கூறுகின்றனர். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை மற்றொரு இடத்தில் கூறுவான், பாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களின் மீதும் இருக்கக்கூடிய மகப்பத்தை விட நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய மகப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய கண்களை எதிர்ப்பார்கள் என்பதான் அல்லாஹ் கூறுவார். இன்னும் சிலர் நாயகத்தின் மீது பாசம் இருப்பதை இதுபோல மேலான விழாக்கள் நடத்திதான் வெளிப்படுத்த வேண்டுமா? நாயகத்தின் மீது பாசம் இருப்பதை மௌனூது செல்லிக்கொள்வதுதான் வெளிப்படுத்த வேண்டுமா? உண்மையான மகப்பத் என்பது நாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவதில்தான் இருக்கிறது என்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கைகளே, நாம் யாரும் நபியை பின்பற்ற கூடாது என்று சொல்லவில்லை. நாயகத்தை பின்பற்ற வேண்டும், நபி சொன்ன வார்த்தைகளுக்கு வழிபட்டு நடத்த வேண்டும். ஆனால் நாயகத்தை பின்பற்றுவது மாத்திரம் நபியின் மீது மகப்பத் இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாயகத்தை பின்பற்றுவது என்பது தனிக்குறை, நாயகத்தின் மீது மகப்பத்து, நாயகத்தின் மீது காதல் கொள்வது என்பது தனிக்குறை. நன்னிடத்திலே ஒரு சகாபி கேட்பார், எப்போது சமயத்தில் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்பார்களாம். அப்போது அந்த சகாபி சொல்லுவார், நான் ஒன்றும் பெரிதாக அமல் செய்யவில்லை, என்னிடத்தில் எந்த அமலும் பெரியதான கிடையாது, ஆனால் என்னிடத்திலே நம்மளுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய நேசமும் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சமயத்தில் நபி சொன்ன வார்த்தை, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதாக நபி சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது இருக்கக்கூடிய காதலால் அல்லாஹ் எப்படி நம்மை காதலில் ஒன்று கூட்டி இருக்கிறானோ, அதே போல் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே நபியோடு இருக்கக்கூடிய நல்லதொரு யோசனை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் உரையை முடிக்கிறேன். வாசல் தகவல்